வெல்கம் டு அவர் அகாடமி சேனல். செட் 4 கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் ஒவ்வொரு செட்லையும் 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக அந்த 10 கொஸ்டின்ஸ்ல இருந்து மினிமம் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அந்த லெவலில் தான் ஒவ்வொரு செட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸும் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கொஸ்டினை மட்டும் கவனிக்காம அது கூட நான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் இல்லையா, அதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கல, அந்த இன்புட்ஸையும் நல்லா கவனிங்க. ஏன்னா அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் இல்லையா, அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இப்போ உதாரணமா இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். The World Bank approved a $212.64 million loan for coastal communities in Tamil Nadu and Karnataka under which program? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஷோர் இல்லைங்களா. இப்போ வேர்ல்டு பேங்க் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை இந்தியாவுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி என்ன கேட்கலாம்னா, வேர்ல்டு பேங்க்ல ஒரு 5 குரூப் இருக்குன்னா அதில் எந்த குரூப் இந்த அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா, இப்போ உதாரணமா வேர்ல்டு பேங்க்ல 5 குரூப் என்னென்ன, IBRD இருக்கு, IDA இருக்கு, அடுத்தது IFC இருக்கு, அடுத்ததா MIGA இருக்கு, அடுத்ததா ICSID இருக்கு. இது மாதிரி 5 இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தது தான் நம்ம வேர்ல்டு பேங்க் குரூப்னு சொல்லுவோம். அதுல யார் வந்துட்டு இதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா, கொஞ்சம் கொஸ்டினை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டினும் ஃப்ரேம் பண்ணலாம். சரிங்களா, அதனால நீங்க கொஸ்டினை எந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த எக்ஸ்பிளனேஷனையும் கவனிங்க. முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் நோட்ஸோட நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கோம் PDF-ஆ. நீங்க அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஜாயின் பண்ணிட்டு இந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கிட்டா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். என்னதான் நம்ம வந்துட்டு ஒரு PDF எக்ஸ்பிளனேஷன் வச்சிருந்தாலும் நாம ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் போகும்போது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு சீக்கிரமா மறக்காது. ஏன்னா நாமளே செல்ஃப் எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ஈஸியா நம்ம ரீகால் பண்ண முடியும். சரி, அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் அந்த இன்புட் கொடுக்கும்போது, அதாவது அந்த எக்ஸ்பிளனேஷன் இன்புட் கொடுத்ததை அது ரீட் பண்ண அது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, அது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா, ஓகே, இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதே போல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கனாலும் சரி, அல்லது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கேன் நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சரி, மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் தாராளமா பார்க்க முடியும். இன்னைக்கான கொஸ்டின் நம்ம கண்டினியூ பண்ணலாம். வணக்கம். அருண் அகாடமியின் அருண் சார் தயாரித்த SBI கிளர்க் மெயின்ஸ் IBPS கிளர்க் மெயின்ஸ்க்கான ஜூலை முதல் அக்டோபர் 2025 வரையிலான வங்கி நடப்பு நிகழ்வுகள் செட் 4ல இருந்து முதல் 10 கேள்விகளை நாம இன்னைக்கு விரிவாக அலச போறோம். ஆமா, நீங்க வங்கி தேர்வுகளுக்கு தயாரானாலும் சரி, இல்ல பொதுவா நிதித்துறையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்பினாலும் சரி, இந்த கலந்துரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா நாம வெறும் சரியான பதில மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற முழு கருத்தையும் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல் கேள்வி எண் 31. The World Bank approved a $212.64 million loan for coastal communities in Tamil Nadu and Karnataka under which program? அதாவது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் உள்ள கடலோர சமூகங்களுக்காக உலக வங்கி எந்த திட்டத்தின் கீழ் $212.64 மில்லியன் கடனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஷோர். தமிழ்லையும் ஷோர். சரி, இந்த ஷோர் திட்டம் அப்படின்னா என்ன? இது எப்படி கடலோர மக்களுக்கு உதவும்? கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஷோர் அப்படிங்கறதோட விரிவாக்கம் வந்து ஸ்ட்ரென்தனிங் கோஸ்டல் ரெசிலியன்ஸ் அண்ட் தி எக்கானமி. ஓகே, அதாவது கடலோர பகுதிகளின் ஸ்திதின்மை மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் திட்டம். புரியுது. இதோட முக்கிய நோக்கம் கடல் அரிப்பு மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல இருந்து கடலோர சமூகங்களை பாதுகாக்கிறது. சரி, அது மட்டும் இல்லாம அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துறதும் தான். ஓஹோ. இந்த $212.64 மில்லியன் கடன் வந்து உலக வங்கியோட ஒரு அங்கமான IBRD மூலமா வழங்கப்படுது. IBRD? ஆமா, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த கடனை திருப்பிச் செலுத்த 23 வருஷம் அவகாசம் இருக்கு. அதுல ஒரு 6.5 வருஷம் சலுகை காலம். அப்போ இது நேரடியா மக்களை போய் சேர்ற ஒரு திட்டம். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவ கிராமங்கள்ல கடல் அரிப்பால வீடுகள், படகுகள்லாம் பாதிக்கப்படுது இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சரல் திட்டம் மூலமா பாதுகாப்பு சுவர்கள் கட்டுறது, இல்லைன்னா அவங்களுக்கு மாற்று தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதுன்னு பல நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இது அவங்க வாழ்க்கை தரத்தை நேரடியா மேம்படுத்தும். ரொம்ப அருமையான திட்டம். சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். கேள்வி எண் 32. Which bank launched the Saral Loan product specifically for micro, small and medium enterprises, அதாவது MSMEஸ்க்காக சரல் கடன் என்ற தயாரிப்பை அறிமுகப்படுத்திய வங்கி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆக்சிஸ் பேங்க், ஆக்சிஸ் வங்கி. ஓகே, MSMEஸ்களுக்கு இப்போ நிறைய வங்கிகள் கடன் கொடுக்குதே, இந்த சரல் கடன் திட்டத்துல அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கு? அந்த சரல் அப்படிங்கிற பேர்லயே அதோட சிறப்பு இருக்கு.
சரள்னா எளிமை. ஆமா. சின்ன கடைகள், பட்டறைகள், சிறு தொழில் முனைவோர்கள் மாதிரி இருக்கிறவங்க அவங்க சிக்கலான நடைமுறைகள் இல்லாம ரொம்ப எளிதா கடன் வாங்கணும். சரி. அதுக்காகவே ஆக்சிஸ் வங்கி இதை வடிவமைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆக்சிஸ் வங்கி இந்தியாவோட 3வது பெரிய தனியார் துறை வங்கி. ஆமா, மும்பைய தலைமையிடமா கொண்டது. கரெக்ட். உதாரணத்துக்கு, உங்க பகுதியில ஒரு சின்ன பேக்கரி கடை வச்சிருக்கிறவர் கடையை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு உடனடியா கடன் தேவைப்படும். ஆனா பெரிய நிறுவனங்கள் மாதிரி சிக்கலான ஆவணங்கள் அவரால கொடுக்க முடியாது. உண்மைதான். இந்த சரள் கடன் மாதிரி திட்டங்கள் தான் அவரை போன்ற சிறு தொழில் முனைவோர்கள் எளிதா கடன் வாங்கி அவங்க தொழிலை வளர்க்க உதவுது. ரொம்ப தெளிவா புரியுது. அடுத்த கேள்விக்கு போகலாம். எண் 33. The real-time payment service by NUAM facilitates remittances between which two regions? நியூ வழங்கும் நிகழ்நேர பணப்பரிவர்த்தனை சேவை எந்த 2 பிராந்தியங்களுக்கு இடையே பணப்பரிமாற்றத்தை எளிதாக்குகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, யூகே டு இந்தியா. அதாவது யூகேவிலிருந்து இந்தியாவிற்கு. இந்த நிகழ்நேர பரிவர்த்தனை, அதாவது ரியல் டைம் பேமெண்ட்ஸ், இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? இது எப்படி வேலை செய்யுது? நிச்சயம். முதல்ல ரெமிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க அவங்க குடும்பத்துக்கு அனுப்புற பணம் தான் அது. சரி. நிகழ்நேரம்னா யூகேல பணம் அனுப்புன அடுத்த சில வினாடிகள்லயே இங்க இந்தியால இருக்கிற அவங்க வங்கி கணக்குக்கு பணம் வந்துரும். அப்படியா? அவ்வளோ வேகமாவா? ஆமா. நியூம் அப்படிங்கிற நிறுவனம் தான் யூகேல இருந்து இந்தியாவுக்கு இந்த உடனடி பண பரிமாற்ற சேவையை தொடங்கியிருக்கு. இது சாதாரண வங்கி பரிமாற்றங்களை விட ரொம்ப ரொம்ப வேகமானது. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். உதாரணத்துக்கு, லண்டன்ல வேலை செய்யற ஒருத்தர் இங்கே அவங்க பெற்றோருக்கு ஒரு அவசர மருத்துவ செலவுக்கு பணம் அனுப்பணும்னா. கரெக்டா சொன்னீங்க. இந்த நியூம் சேவையை பயன்படுத்தும் போது இங்க அவங்க அடுத்த நிமிஷமே அந்த பணத்தை ஏடிஎம்ல எடுக்க முடியும். இந்த மாதிரி நேரங்கள்ல இது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்னு பாருங்க. வபாரம். சரி, அடுத்த கேள்வி எண் 34. The Reserve Bank of India issued guidelines for the implementation of which unique global identifier? இந்திய ரிசர்வ் வங்கி எந்த தனித்துவமான உலகளாவிய அடையாளங்காட்டியின் அமலாக்கத்திற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபயர், LEI. தமிழ்ல சட்டப்பூர்வ நிறுவன அடையாளங்காட்டி LEI. லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபயர் கேட்கவே கொஞ்சம் சிக்கலா இருக்குதே. இது எதுக்காக பயன்படுத்தப்படுது? இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். இப்போ தனிநபர்களுக்கு பான் கார்டு இருக்கு இல்லையா? ஆமா. அதே மாதிரி நிறுவனங்களுக்கு உலக அளவுல கொடுக்கப்படுற ஒரு அடையாள எண் தான் இந்த LEI. ஓ. இது ஒரு 20 இலக்கங்களை கொண்ட பிரத்யேக குறியீடு. ரிசர்வ் வங்கி எதுக்கு இதை கொண்டு வருதுன்னா, நிதி பரிவர்த்தனைகள்ல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும், அப்புறம் இடர்பாடுகளை குறைக்கணும். சரி, இது எல்லா நிறுவனங்களுக்கும் அவசியமா? இப்போதைக்கு ஏப்ரல் 1, 2021 RTGS NEFT மூலமா 50 கோடி ரூபாய்க்கு மேல பரிவர்த்தனை பண்ற எல்லா நிறுவனங்களுக்கும் LEI கட்டாயம். ஓகே. அது மட்டும் இல்லாம வங்கிகள்ல 5 கோடிக்கு மேல கடன் வாங்குற நிறுவனங்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள LEI எண்ணை பெறணும். புரியுது. இது ஒரு பெரிய நிறுவனத்துக்கும் இன்னொரு பெரிய நிறுவனத்துக்கும் நடக்கிற பரிவர்த்தனையை கண்காணிக்க உதவுதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. 2 நிறுவனங்களுக்கும் LEI எண் இருந்தா அந்த பரிவர்த்தனைய உலக அளவுல எளிதா கண்காணிக்க முடியும். இதனால பண மோசடிகளை தடுக்க முடியும், நிதி அமைப்போட ஸ்திரத்தன்மையையும் உறுதிப்படுத்த முடியும். அருமை. சரி, அடுத்த கேள்விக்கு செல்லலாம். கேள்வி எண் 35. The Reserve Bank of India permitted banks to offer which new deposit product? இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு எந்த புதிய வைப்பு திட்டத்தை வழங்க அனுமதித்தது? சரியான பதில் ஆப்ஷன் பி, ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் டெபாசிட் ஸ்கீம், FRDS. அதாவது மாறுபடும் வட்டி விகித சேமிப்பு வைப்பு திட்டம். நம்ம எல்லாருக்கும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பத்தி தெரியும். இந்த ஃப்ளோட்டிங் ரேட் அல்லது மாறுபடும் வட்டி வைப்பு திட்டம்னா என்ன? அது எப்படி வேலை செய்யும்? நல்ல கேள்வி. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல நீங்க பணத்தை வைக்கும்போது என்ன வட்டி விகிதம் இருக்கோ அதே வட்டி தான் முதிர்வு வரைக்கும் கிடைக்கும். அது மாறாது. ஆமா. ஆனா இந்த ஃப்ளோட்டிங் ரேட் திட்டத்துல வட்டி விகிதம் நிலையா இருக்காது. அப்போ அது எப்படி மாறும்? அது ரிசர்வ் வங்கி குறிப்பிடுற ஒரு வெளிமாத தண்டோட, அதாவது எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க்கோட இணைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ரெப்போ ரேட்,
ஓ, ரெப்போ ரேட் மாறும்போது நம்ம வைப்புக்கான வட்டியும் மாறுமா? சரியா சொன்னீங்க. ரெப்போ ரேட் மாதிரி காரணிகள் மாறும்போது உங்க வைப்புக்கான வட்டி விகிதமும் அதுக்கேத்த மாதிரி மாறும். அப்போ வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும்னு நம்ம எதிர்பார்த்தா இந்த திட்டத்துல முதலீடு பண்றது லாபமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. வட்டி விகிதம் உயரும் போது உங்க வைப்புக்கான வட்டியும் உயரும். இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நெகிழ்வான வாய்ப்பை கொடுக்குது. சூப்பர். அடுத்தது கேள்வி எண் 36. இது UPI பற்றிய ஒரு கேள்வி. Which country is in the process of implementing Unified Payments Interface Acceptance through a partnership between NPCI International Payments Limited and NTT Data? NPCI International Payments Limited மற்றும் NTT Data இடையேயான கூட்டாண்மை மூலம் எந்த நாடு யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அதாவது UPI பயன்பாட்டை செயல்படுத்தும் பணியில் உள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, ஜப்பான். ஜப்பான். ஆஹா, நம்ம ஊர் UPI இப்போ ஜப்பான்லயுமா? இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். இது எப்படி இந்தியர்களுக்கு பயன்படும்? இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். இந்தியாவின் NPCIயும் ஜப்பானோட NTT டேட்டா நிறுவனமும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஓகே. இதனால இந்தியாவிலிருந்து ஜப்பானுக்கு சுற்றுலா போற பயணிகள் அங்க இருக்கிற கடைகள், உணவகங்கள், போக்குவரத்துக்கெல்லாம் நம்ம இந்திய UPI செயலிகள் மூலியமாவே ரொம்ப எளிதா பணம் செலுத்த முடியும். அப்போ கையில ஜப்பானிய யென் அதிகமா வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஆமா. நீங்க ஜப்பானுக்கு சுற்றுலா போறீங்க, அங்க ஒரு கடையில பொருள் வாங்கும்போது உங்க ஜிபே இல்ல போன்பே செயலிய திறந்து அவங்களோட QR குறியீட்டை ஸ்கேன் பண்ணி இந்திய ரூபாயிலேயே பணம் செலுத்தலாம். இது பயணத்தை ரொம்ப எளிதாக்கும். நிச்சயமா. அடுத்த கேள்வி எண் 37. இதுவும் UPI தொடர்பானதுதான். What is the daily cap set by the National Payments Corporation of India for credit card bill payments via Unified Payments Interface? Unified Payments Interface வழியாக கிரெடிட் கார்டு பில்களை செலுத்துவதற்கு இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அதாவது NPCI நிர்ணயித்துள்ள தினசரி உச்ச வரம்பு என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 6 லட்சம். 6 லட்சம். 6 லட்சம் ரூபாயா? இது கொஞ்சம் அதிகமா தெரியுது. இதுல வேற ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா? ஆமா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. செப்டம்பர் 15, 2025 இருந்து இந்த புதிய விதிமுறை அமலுக்கு வந்தது. சரி. இதன்படி நீங்க UPI மூலமா உங்க கிரெடிட் கார்டு பில்ல செலுத்தும் போது ஒரு பரிவர்த்தனையில அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரையிலும். ஒரு டிரான்சாக்ஷன்ல 5 லட்சம். ஆமா. ஒரு நாள்ல மொத்தமா 6 லட்சம் ரூபாய் வரையிலும் செலுத்தலாம். ஓகே. ஆனா இது எல்லாருக்கும் பொருந்துமா? அதுல முக்கியமான குறிப்பு. இந்த உயர்ந்த வரம்பு சரிபார்க்கப்பட்ட வணிகர்களுக்கு, அதாவது வெரிஃபைட் மர்ச்சன்ட்ஸ்க்கு பணம் செலுத்துறதுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்போ சாதாரண நபருக்கு நபர் பரிவர்த்தனைக்கு? அதுக்கு எந்த மாற்றமும் இல்ல. P2P பரிவர்த்தனைகளுக்கான தினசரி UPI வரம்பு முன்னாடி இருந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் தான். இப்போ தெளிவா புரியுது. அப்போ ஒருத்தரோட கிரெடிட் கார்டு பில் 4 லட்சம் வந்தா கூட இப்போ ஒரே டிரான்சாக்ஷன்ல UPIல கட்டிடலாம். கரெக்ட். அதுக்காக தான் இந்த வசதி. அடுத்தது கேள்வி எண் 38. இது பிராந்திய கிராமப்புற வங்கிகள் அதாவது RRBs பற்றியது. The shareholding pattern of regional rural banks has the Government of India holding which percentage stake? பிராந்திய கிராமப்புற வங்கிகளின் பங்குதாரர் அமைப்பில் இந்திய அரசு எத்தனை சதவீத பங்குகளை வைத்துள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, 50%. 50% மத்திய அரசுடையதுன்னா மீதி பங்குகள் யாரிடம் இருக்கு? மீதி 50%த்துல 35% ஸ்பான்சர் பண்ற பொதுத்துறை வங்கி அதாவது ஸ்பான்சர் பேங்க் கிட்ட இருக்கும். சரி. மிச்சம் இருக்கிற 15% சம்பந்தப்பட்ட மாநில அரசு கிட்ட இருக்கும். ஆக மொத்தம் 3 தரப்பு. அப்போ மத்திய அரசு, மாநில அரசு, ஸ்பான்சர் வங்கி. ஆமா. கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு வங்கி சேவைகளை கொண்டு சேர்க்கணும்னு இந்த வங்கிகள் 1975ஆம் ஆண்டு ஒரு அவசர சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்டன. அப்படியா? இப்போ இந்தியா முழுதும் எத்தனை RRBகள் இருக்கு? இப்போதைக்கு இந்தியா முழுவதும் 28 RRBகள் செயல்பட்டு வருது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்நாடு கிராம வங்கி. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதோட பங்குகள்ல 50% மத்திய அரசுக்கும், 15% தமிழ்நாடு அரசுக்கும், 35% அதோட ஸ்பான்சர் வங்கியான இந்தியன் வங்கிக்கும் சொந்தமானது. ரத்வீக்வர் ராய். அடுத்த கேள்வி எண் 39. DBS Bank India partnered with the fintech company for which specific service area? DBS Bank India எந்த குறிப்பிட்ட சேவை பகுதிக்காக ஒரு ஃபின்டெக் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி,
டிஜிட்டல் வெல்த் மேனேஜ்மெண்ட், அதாவது டிஜிட்டல் செல்வ மேலாண்மை. டிஜிட்டல் செல்வ மேலாண்மை, இதன் அர்த்தம் என்ன? இது எப்படி வாடிக்கையாளர்களுக்கு உதவும்? செல்வ மேலாண்மை, அதாவது வெல்த் மேனேஜ்மெண்ட்னா ஒருத்தரோட பணத்தை சரியான வழிகள்ல முதலீடு செஞ்சு அதை வளர செய்யறதுக்கான ஆலோசனைகளை வழங்குறது. சரி. டிபிஎஸ் வங்கி சுவிட்சர்லாண்டை சேர்ந்த அவாலாக் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் நிறுவனத்தோட சேர்ந்து இந்த சேவையை டிஜிட்டல் முறையில கொடுக்கறாங்க. இதுல தொழில்நுட்பத்தோட பங்கு என்ன? இதுல செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, மற்றும் இயந்திர கற்றல், அதாவது எம்எல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு வாடிக்கையாளரோட நிதி நிலைக்கும் தேவைக்கும் ஏற்ற மாதிரி தனிப்பயனாக்கப்பட்ட முதலீட்டு ஆலோசனைகள் வழங்கப்படும். கேட்கவே நல்லா இருக்கு. அதாவது நான் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு எதுல முதலீடு செய்யறதுன்னு தெரியலண்ணா. ஆமா, நீங்க டிபிஎஸ் வங்கியோட செயலி மூலமா உங்க வருமானம், சேமிப்பு, இடரேற்கும் திறன் இதையெல்லாம் பதிவு செஞ்சா போதும். ஓகே. ஏஐ தொழில்நுட்பமே உங்களுக்கு பொருத்தமான மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது பங்குகளை பரிந்துரைக்கும். அருமை. சரி, நம்ம இறுதி கேள்விக்கு வந்துட்டோம். கேள்வி எண் 40. What was the name of the nationwide financial inclusion campaign, part of which RBI Governor Sanjay Malhotra addressed? ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா உரையாற்றிய நாடு தழுவிய நிதி உள்ளடக்கல் பிரச்சாரத்தின் பெயர் என்ன? இதற்கான விடை ஆப்ஷன் சி, சந்திருப்தி ஷிவிர். சந்திருப்தி ஷிவிர். சந்திருப்தி ஷிவிர். இந்த பிரச்சாரத்தோட முக்கிய நோக்கம் என்னவா இருந்தது? சந்திருப்தி ஷிவிர் ஒரு நாடு தழுவிய நிதி உள்ளடக்கல் பிரச்சாரம். நிதி உள்ளடக்கல்? ஆமா, அதாவது வங்கி சேவைகள் இன்னும் போய் சேராத மக்களையும் வங்கி அமைப்புக்குள்ள கொண்டு வர்றது. இது ஜூலை முதல் செப்டம்பர் 2025 வரைக்கும் நடந்துச்சு. இதுக்கு கீழே என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க? இதுல பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா கணக்குகளை திறக்கிறது, மக்களை சமூக பாதுகாப்பு திட்டங்கள்ல சேர்க்கிறது, அப்புறம் கேவைசி நடைமுறைகளை முடிக்கிறது, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சரி, இந்தூர்ல நடந்த நிகழ்ச்சியில ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா என்ன பேசினார்? அவர் பேசும்போது ஜன்தன் திட்டம் மற்றும் நம்ம நாட்டின் 7.8% ஜிடிபி வளர்ச்சி இந்தியாவை உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாற்ற உதவும்னு குறிப்பிட்டார். அருமை. ஆனா அதே நேரத்துல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுத்தார். என்ன எச்சரிக்கை அது? மியூல் அக்கவுண்ட்ஸ் பத்தி பேசினார். அதாவது பண மோசடி செய்யறதுக்காக அடுத்தவங்க பேர்ல பயன்படுத்துற வங்கி கணக்குகள். ஓ, இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சே. ஆமா, அதனால எல்லாரும் கேவைசிய சரியா முடிச்சு நம்ம கணக்குகள் தவறாக பயன்படுத்தப்படாமல் பார்த்துக்கணும்னு டிஜிட்டல் கல்வி அறிவை வளர்த்துக்கிட்டு யூபிஐ போன்ற சேவைகளை பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னு அவர் வலியுறுத்தினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த 10 கேள்விகளும் இந்திய வங்கித்துறை எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு தெளிவா காட்டுது. ஆமா, உலக வங்கி கடனிலிருந்து யூபிஐயோட உலகளாகிய வளர்ச்சி வரைக்கும், புதிய வங்கி விதிகள்லேருந்து நிதி உள்ளடக்கல் பிரச்சாரங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்துலயும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. தொழில்நுட்பமும் ஒழுங்குமுறை அமைப்புகளும் சேர்ந்து வங்கித்துறையை எப்படி மேலும் எளிதாகவும் வெளிப்படையானதாகவும் மாத்துதுங்கிறது தான் அது. கரெக்ட். ஜப்பான்ல யூபிஐலேருந்து முதலீட்டு ஆலோசனைகள்ல ஏஐ வரைக்கும் நிதித்துறையோட எதிர்காலம் டிஜிட்டல் மயமாவே இருக்கு. நிச்சயமா. இந்த எல்லா முன்னேற்றங்களையும் பார்க்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. தொழில்நுட்பம் நிதி சேவைகளை இவ்வளவு எளிதாக்கும்போது அதே தொழில்நுட்பத்தால் சாதாரண மக்களின் நிதி பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான புதிய சவால்கள் உருவாகலாம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.